ஐயா வணக்கம். என்னோட பேர் செல்வராஜ். என்னோட நம்பர் வந்து 9 043 45 78 54. இப்போ இந்த தண்ணி லீக் ஆகுதுன்னா கூல் கோட் அடிக்க வந்திருக்கிறோம். இப்போ இது வந்து தரை க்ளீன் பண்ணுறது, வாட்டர் வாஷ் பண்ணுறது. இதை போட்டு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு இல்லை பாருங்கள், இதை வந்து இந்த மாதிரி காடிலாம் இருக்குல்ல, கேப் அதிகமாக இந்த கேப்லாம் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளோ பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஃப்ளோ பண்ணிட்டு பண்ணுறாங்களா. வாங்க ஃபஸ்ட்டு வந்து இது முதல்ல தேய்ச்சி நல்லா சுத்தமாக தேய்ச்சி கழுவியாச்சுங்க. ஆமாம், ஃபுல்லாக கழுவிட்டு அந்த இது இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட்டுக்கும் இந்த மாதிரி ஃப்ளோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரைமர் அடிப்போம். இந்த இருக்குல்ல, இந்த இதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது மேலே கோல் கோட்டு. வெயில் பட்டாலும் இது பண்ணாலும் ஒன்றும் அது கூலிங்காக இருக்கும். இது வந்து ஜாயிண்ட் விரிசல் இல்லாமல் உள்ளே இறங்காத அளவுக்கு. இப்போ வாங்க, இந்த பக்கம் தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்கல்ல. இந்த டைல்ஸ் ஓவராக தூக்கிடுச்சு. இப்போ இதை மாற்றி கொடுத்துருக்குறோம். எத்தனை டைலு அந்த டைல் மாற்றி கொடுத்துருக்கோம். அப்படியே தூக்கிடுச்சு. அப்படியே உள்ள தண்ணி இருந்து போட்டோ எடுத்து அமுச்சு விட்ருக்குறேன். இது ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட் வருங்கய்யா. 6500 ஸ்கொயர் ஃபீட் வரும். இந்த மாதிரி பிசுலாம் எடுத்துட்டு இந்த பாருங்க, இந்த மாதிரி மட்டமாக இருக்கும் தரை. இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்களா. இது மாதிரி இருக்கும்போது நம்ம மேலே வந்து ப்ரைமர் போட்டு இது பண்ணணும். அடிச்சுனா பக்காவாக இருக்கும். இந்த பட்டி பாத்திரம் மேடு மல்ல இல்லாமல் அப்படியே எல்லாம் ஒரே லெவலாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணும்போது நமக்கு சரியாயிடும். நல்லா க்ளீனாக வேறு அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே 2 கோட்டு, மொத்தம் 3 கோட்டு கணக்கு வருங்கய்யா. ஆமாம், 3 கோட்டு எடுத்தால் தான் ரெண்டு பேப்பர் கணம், 3 பேப்பர் கணம் வரும். திக்னஸ் 3 பேப்பர் கணம் மேலே ஹைட்டு ஏறும். இப்போ ஏறும்போது நம்மளுக்கு கீழே வந்து அனல் வீசாமல் இருக்கும். கீழே இருக்கு அனல் வீசும். தண்ணி லீக் ஆகுன்றக்காக தான் இந்த வேலை செஞ்சுட்டு. ஆமாம், சீலிங்கில் இதாகிருக்கு. அதனால நம்ம இதெல்லாமே பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், ஊரை இந்த மாதிரி பேக் பண்ணிட்டு தான் பண்ணணுமே. கழுவாமல் பண்ணுமாக்க அந்த பாசத்தில் வந்து பிடிக்காது. அது கொஞ்ச நாளில் தோல் சாரப்பாம்புக்கு சட்டை உரிச்சா எப்படி இருக்கு அது மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி முறைப்படி பண்ணமாக நல்லா சூப்பராக இருக்குங்க. இது வந்துங்க 5 வருஷம் கேரண்டின்னு இருக்காங்க. 5 வருஷம் கை வைக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம மேலே ஒரு கோட்டு அடிச்சுக்கலாம். இவ்வளோ செலவு வராது. மேலே வெறும் கூல் கோட்டு மட்டும் வாங்கி அடிச்சா போதும். இந்த மாதிரிலாம் வேலை வராது. பாசம் இருந்ததுன்னா தேய்ச்சி கழுவிட்டு நம்ம அது மாதிரி பண்ணிடலாம். இது வந்துங்க ஓஎம்ஆர் சத்யபாமா காலேஜுக்கு ஆப்போசிட் ரிலையன்ஸ் கம்பெனி பில்டிங். இந்த பேக் பண்ணிட்டு தான் கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம அடிக்கிறது ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். ஒவ்வொரு இதாக பார்த்து கரெக்டாக கேப் இல்லாமல் ஃபுல்லாக பண்ணி முறைப்படி நல்லா பக்காவாக பண்ணுறோங்கய்யா. பண்ணிங்களா? தண்ணி உள்ள இதாகி போயிடும். பார்த்து ஒவ்வொரு இதாக பார்த்து பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாமே பாருங்கள் எப்படி பண்ணுறாருன்னு பார்த்துங்க. அதெல்லாம் இது இப்போ இது ஒரு 2வது வாரம் போயிட்டுங்கய்யா. போன வாரம் ஃபுல்லாக தேய்ச்சி கழுவணும். இப்போ பேக் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் 2-3 நாளில் வேலை முடிச்சு கொடுத்துருவோம். 2-3 நாளில் வேலையை முடிச்சுட்டு அவங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருவோம். ஏற்கனவே ஒரு தண்ணி டேங்க் மாதிரி இருந்தது. இதெல்லாம் உடச்சி எடுத்துட்டு இதெல்லாம் கெமிக்கல் கோட்டிங் அடிச்சிருக்கிறோம். இந்த இடம் பூரா இது 1 வருஷம் ஆக போகுது. இதெல்லாம் பண்ணி எந்த பிரச்சனையும் வரல. அதே மாதிரி தான் அங்கே ஒன்று இருந்தது. இது ஒன்று இருந்தது பார்த்தீங்களா. இந்த இடமும் அதே மாதிரி பூராத்தி இது பண்ணிட்டு பண்ணோம்.
ஐயா இந்த பவுடர் வந்து ஏர் கிராக் பட்டிங்க. இந்த கேப்லாம் இருக்குல்ல, அதை அதிகமாக ஃப்ளோ பண்ணி பண்ணுறதுக்கு இதுதான் அந்த ப்ரேமர். இதை போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த கூல் கோட்டை அடிக்கணும். இது கம்பிக்கு தரைக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். கம்பிக்கு அடிச்சா துருப்பிடிக்காம இருக்கும். இது பண்ணணும். ஜல்லி கலந்து போடும்போது போடலாம் அந்த மாதிரி. ஜல்லிலே கலந்துடலாம். ஜல்லிலே ஒரு மூட்டைக்கு 100 mm ஊற்றி பண்ணலாம். உடனே செட் ஆகி போயிடும் சீக்கிரமா. தண்ணி ஏதாவது ஏர் பப்புள்ஸ் இல்லாமல் நல்லா அற்புதமாக இருக்கும். அது இதில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து கூல் கோட்டு நல்லா அருமையாக இருக்குது இந்த கம்பெனி. அதனால இந்த கம்பெனி வாங்கி கொடுத்துருக்காங்க. இதை பண்ணி கொடுக்கணும். இதை தண்ணி கீழே ஊற்று வருதுங்க. இதை நம்ம பண்ண சொல்லியிருக்காங்க. இதை பண்ணுறோம். பண்ணிவிட்டு பூமியிலேருந்து ஊறிட்டு வருது தண்ணி. இது தண்ணி ஊறினோடனே அப்படியே உப்பு படிஞ்ச மாதிரி ஆயிடுது. இங்கே பாருங்கள், உப்பு தண்ணி மாதிரி ஆகுது. இது என்ன, இதை பாருங்க, தெரியுதுங்களா? உப்பு மாதிரி பாம் ஆயிருக்குது. இங்கே பாருங்க, ஐயோ பூரா சால்ட்டு மாதிரி. அதே மாதிரி இங்கிட்டு வாங்க, இங்கே வர இதுக்கு நேரம் இதாகிருக்கு பாருங்க, ஃபுல்லாக தண்ணி லீக்கேஜ் ஆகிருக்கு. சரிங்களா? மழை பெஞ்சா தான் இந்த மாதிரி வருதுன்னு இருக்காங்க. இதையும் நாங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வீடியோ போடுவோம். வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுவோம். இது நீட்டாக போகுது. சரிங்களா? இது ஜாயிண்ட் இருக்கா என்னன்னு தெரியல, அது பார்க்கணும். பார்த்துட்டா இது மழை பெஞ்சா தான். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த டேப்லேருந்து தண்ணி வருது பார்த்தீங்களா? இதையும் பண்ண சொல்லியிருக்காரு. இதையும் பண்ணுறோம். சரிங்களா? இந்த பாருங்க, இது எதுலேருந்து வருதுன்னே தெரியல. பூமியிலேருந்து ஊற்று ஊறுதா என்னன்னு தெரியல. இதையும் பார்த்துட்டு பண்ணணும். அண்டர் கிரவுண்ட்லேயும் கொஞ்சம் வேலை இருக்குது. மேலே முடித்தோடனே கீழே வேலை வந்து பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு அங்கிட்ட இதெல்லாம் கொஞ்சம் நின்றுச்சு. இப்போ இந்த சைண்டு நேராக வருதுல்ல, கிராக் மாதிரி விட்டுருக்கு பாருங்கள், அது வழியாக தண்ணி வருது. என்னோடய நம்பர் வந்து 9 0 43 45 78 54. உங்களோட ஆஃபீஸோ வீடோ குடோனோ எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். ப்ளம்பிங், வாட்டர் குரூப்பு, பெயிண்டிங்கு, மேசன் ஒர்க்கு எல்லா வேலையும் பண்ணி கொடுக்குறோம். சிறப்பாக பண்ணி கொடுக்குறோம். இப்போ சமயத்தில் ஒரு 2 3 4 இடம் வேலை பண்ணிகிட்ருக்கோம். நல்லபடியாக முடிச்சுக்கிட்டு வேலை. உங்களோட ஆஃபீஸ் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் உடனே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம் வேலை. நன்றி, வணக்கம்.